நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. உலகை வளர்ச்சி பரப்போம் நம் உலகை வளர்ச்சி பரப்போம் நட்சத்திர பந்தலில் நட்சத்திரத்தை வட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை வட்ட பகலில் வாங்கவும் முடியுமா? காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே பொய்யான காதலுக்கு பால்டாயில துணையிலையே உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே என்ன செய்ய போறானோ தப்பி விட வரானோ நட்சத்திரத்தை வட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? सोने के पीछे गाये दिल में ये के गाये வானத்தில நிலவு வரும் மனாமதுல பையாத்து தண்ணி வரும் வானத்தில நிலவு வரும் மனப்புற வைகையாத்து தண்ணி வரும் ஆள உழவ சேர்ந்து வரும் பல பேர் ஹெச்சா கூட வரும் சாதி சனம் பிடிச்சால் என்ன சாதி மதம் வெறுத்தால் என்ன நிலவா நான் வருவேன் நைட்டியோட படுத்துருடி நட்சத்திரத்தை பட்ட பகல் பார்க்கவும் முடியுமா? வானக்காடு விஸ்வநாதன் மையன் 500 காசுங்க அண்ணே ரொம்ப நன்றி தேவர் பாட்டு பாடணுமா இந்த பாடிடுறேன் 500 பாடலைன்னா என்னைய மாதிரி அறிவு கட்ட பாப்புன்னு இங்கே இருக்கேன் எக்கோ வை அல்லோ 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 சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி அன்னம் போல நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டிக்க அன்னம் போல் நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டிக்க அன்னம் போல நடந்துக்க அவசரமா வண்டிய பூட்டுக்க அபிராமம் தாண்டி போவோம் ராமாயி நாம அபிராமம் தாண்டி போவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க எக்குளமும் வணங்குதுவா ராமாயி எக்குளமும் வணங்குதுவா ராமாயி தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் அடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி போதுமா என்ன பாடவா இன்னொரு பாட்டு நான் எனக்கு வந்து 400 பாட்டு தெரியும் ஹலோ சார் போய் ஹலோ 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 பழைய பாட்டா தேசத்துக்கு 2 கண்ணுங்க
அது தேவரையா போசுதானுங்க அண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க இந்து ராணி வெந்தது முள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா முக்கிய தேவருங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி விதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு ரெண்டு பேரு ரெண்டு கண்ணுங்க இது சொன்னதாரு தமிழன் தானுங்க ஆமண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமண்ணே நாட்டுக்கு அந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா விடுதலைக்கு பின்னை இப்பத்தான் சில வேஷம் போட்டு அலையிறாங்கய்யா தங்கமே தலைவர்களும் எத்தனை பேரு பசும்போல் தங்கம் போல வாழ்ந்தது யாரு அண்ணே தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு ஓடு தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணனே அது தேவரையா உசிலம்பட்டி முக்கிய தேவருங்க என்ன பாடவா பாடவா நான் பாடுவேன் ஏன்னா ஐயாவோட தீவிர பக்தேன் பாடிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அம்புட்டு பாட்டு தெரியும் வேணும்னா இன்னும் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க படையபடி நாட ஆரம்பிக்கிறேன் விடிய விடிய கட்டான கட்டளை அப்போ 1000 ரூபா கொடு எங்கள் அண்ணன் 500 ரூபா கொடுத்துச்சு 500 ரூபாய்க்கு ஒத்த பாட்டு பாடக்கூடாதுன்னு டிப்ஸா கைமாத்தா 100 பாட்டு பாடியிருக்கேன் காசுக்காக சொல்லலை அது அன்புக்காக நம்ம சொல்கிறோம் இடியப்பம் அப்போ நம்ம ஊரில் எங்கள் அப்பு இருந்தாரே காணாமல் சாப்பிட்ட அப்பு அவர் எங்க ஐயா அவரை எழுப்ப முடியுமா இந்த சீனு முடிஞ்சோடனே நான் ஊருக்கு போகணுங்கய்யா நான் யார்கிட்ட காசு வாங்குறது அதைத்தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நடிக்க வரல 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வேலை எனக்கு 2 சீனுக்கு எதுக்கு வந்தேன் யார்கிட்ட காசு வாங்குறதுன்னு ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் மேடையில் தீதையும் குளிக்கலை அதையும் குளிக்க வச்சுட்டேன் பேப்பையம்மே சந்திக்காத நாரதரே கிடையாது இந்த பகுதியில் ஆகும்னா அலமாரியை திறக்கிறாங்க திறக்கிறியான்னு ஸ்குருவை டைட் பண்ணுறேன் இது நாடகமா இல்லை பற்றையான்னு தெரியல புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்சவேனா நக்குன மாதிரி இருக்கும் ஏன் சந்திச்சுன்னு கேட்குறேன் அப்போல்லாம் சின்ன புத்துரு அப்போல்லாம் நான் வரும்போது தோப்பூரில் இருந்துக்கிட்டு இருப்பேன் பணியாரத்தை விட்டு எரிவேன் தின்னுட்டு ஓடிடுவேன் சட்டி கூட போட மாட்டேன் அதுக்கப்புறம் வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா இவ்வளோ பேர்த்த சந்திச்சுட்டு உன் கிரக எங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க இவங்க 4 பேரும் இப்போ வந்தாரே ஒரு நாரதர் என்னுடைய நண்பன் வாரு வங்காளி நம்ம புத்தருடா அது வையாவூரி செந்தில்குமார் வர்றாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி ஏற்றி வருவாங்க வண்டி ஏற்றி வந்து அவரை பாப்பா இன்னைக்கு இவர் ஊரா வண்டியில் வராரு ஒரு உள்ள இல்லை பார்க்க தோப்பு கலண்டுருமா அருமையாக பாடினார் செந்தில்குமாரை நாரதர் ஒரு உள்ள கூட என்னென்னு கேட்கலையே இரியிட்டியலே ஆனால் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த நாரதரை வச்சு நான் இலங்கையில் நாடகம் பேசலாம் கடல் தண்ணிக்குள்ளேயே 16 பாட்டு பாடிட்டு அதிலே படுத்துக்கிறோம்ல நீங்கள் வந்து நண்டு ஓடுல வாங்க முதுகுல ஏறி
இங்கே ஒருத்தர் என் தங்கம் இங்கே பூஞ்சோலையாக கிடந்துச்சு ஒரு தெய்வம். ஏன் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போயிடுச்சா? வந்த நாரதருக்கு என்ன தெரியும்? எங்கள் வாத்தியார் சொன்னார், மணித்தேவரையா என்ற சொன்னார், கடைசி மாணவன் நான் தான். அவர் சொல்லிக்கிட்டு தான் செத்தார். இந்த உலகமே ஒரு நாள் உன்னை திரும்பி பார்க்க அந்த அளவுக்கு ஒரு நடிகனாக வந்து நிற்பேன். மணித்தேவருடைய ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள தமிழருக்கு பூரா என்னை தெரியும். என்ன பண்ணால் வர வர பயந்து கிடக்கு. ஒன்றுக்கு இருக்க இறங்க முடியலை. ஒன்றுக்கு இறங்குன்னா அங்கன்னு வந்து போட்டோ எடுக்க வேண்டேன். சுதந்திரத்தை இழக்கக்கூடிய காலகட்டம். அந்த அளவுக்கு எங்கள் வாத்தியார் போட்ட பிள்ளையார் சொல்லி என் அன்பு உறவுகள் அன்போடு என் பேர் ஆரம்பத்தில் ராதாகிருஷ்ணன் தான் என் பேர் தெரியும். ஆனால் 3 எழுத்தில் எனக்கு பேர் சூட்டி அழைத்தது யாருன்னா இந்த உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள், இங்கே இருக்கக்கூடிய என் அண்ணன் தம்பிகள். அப்போ எங்கள் வாத்தியார் தான் சொன்னார், நீ எவ்வளோ விஷயங்கள் உனக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் எந்த நடிகரையும் மேடையில் அவுட் பண்ணி மட்டும் பேசக்கூடாதுன்னு சொன்னார். நீ கோமாளிடா, நீ கடைசி வரைக்கும் சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளியாகத்தான் இருக்கணும். அதைத்தான் இன்ன வரைக்கும் நான் செய்கிறேன். எனக்கு விஷயங்கள்லாம் நிறையா தெரியும். ஆனால் ஒரு நடிகரோட ஒரு கோமாளி பப்புன்னு போடுற ஆளுக தொடர்ந்து விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் அந்த நாடகம் சிறப்படையாது. இன்றைக்கி சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, 1000 கோடி செலவு பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்தாலும் அந்த திரைப்படத்துக்குள்ளே எங்களை போல ஒரு நகைச்சுவை நடிகரை வைத்திருப்பார்கள். ஏன்? கதையும் காவியும் கொஞ்சம் சுலோவாக போனால் இந்த நகைச்சுவையாளன் அதை சிரிக்க வைத்து மேலும் படத்துக்கு வலு சேர்ப்பான் என்பதற்காகத்தான் திரைப்படத்தில் காமெடி நடிகரை வைக்கிறது. அதே மாதிரி நாடக கலையில் அதனால தான் பப்புன்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குனாங்க. வரக்கூடிய வையாபுரியார்கிட்ட என்ன விஷயம் தெரியும்? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தில் இருக்கேன். டீ இல்லைன்னு என்ன என்ன நினைக்கிது, ஏதேதோ நினைக்கிது, வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வட்டம் விட்டு கிறக்குது. அந்த கட்டிங் போட்டியா? அடனொப்பம் சாமி. ஹலோ ஹலோ. ஏன் பயந்துட்டு உள்ள உட்காந்து? ஏன் பயப்படுற? ஒன்றும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னு கேளு. இன்னைக்கு காலையில் தான் அன்பாளையத்தில் ஒரு கோழி அடை வச்சுட்டு வந்தேன். குஞ்சு உரிக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நொப்ப முண்டமேனே. அப்புறம் வாயை கிளறாத. தொடர்ந்து எங்கள் அண்ணன் பேர் என்ன? எங்கள் அண்ணே அழகேசன்னே தொடர்ந்து விஸ்வநாத மையம் கணேசனா இருக்க பேர் மாறுதே. தேவர் பாட்டு என்ன பண்ணணும்? எஸ்வியோ பழனிவேலு தேவர் பாட்டு அப்புறம் பாடுறேன். நன்றி. அப்புறம் பாடுவோம். அவங்க தான் அப்பயே வேணாம்ட்டாங்க. அப்புறம் பாடுறேன். 4 பேர் இல்லாமல் நான் ஊமை பாட்டா பாடுறேன். அண்ணே உனக்கு பாடாமல் போல, உனக்கு வாட்ஸ்அப்பில் கூட பாடி அனுப்புகிறேன். இன்னும் ஒரு 2 ரூபாய் மட்டும் எடு. காலை ரெக்கார்டிங் தியேட்டர் போயிட்டு வந்துடுறேன் மெட்ராஸுக்கு. நல்ல விஷயம் தான். நல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சாமியார் மாதிரி ஏரியா. என்ன தெரியுமுன்னு இவ்வளோ தூரம் வர்ற பேக்க தூக்கிட்டு நீ தாண்டா எங்கள் ஊருக்கு வந்திருக்க. எது? அங்கேருந்து நீ வந்திருக்க பார்த்தியா? இந்த ஊரு தான் எனக்கு பூரிவான். அப்படி நீயா சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பிறந்தது தஞ்சாவூர் பக்கம், கும்பகோணம் பக்கம் குடவாசலை தாண்டி தடுத்தால கொண்டு வரான். எங்கள் ஐயா பிறந்தது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை ஓசை வாங்கி கப்பலிங்க இங்கே வாங்கியிருக்காங்க.
உன் கதையை அப்புறம் வச்சுக்க. சரி ஓசு கப்ளிங்களா? ஆனா தப்புன மாட்டோட தங்க காரணமா இருந்த பொட்டை மாடு தானே வலி அதிகம். இருக்கட்டும். அதனால எனக்கு இந்த மண்ணுல சொந்த இருக்கு. வெட்டுக்குத்தாய் போ. இது என்ன இடம்னு கேக்குறேன். இது யார் விட்ட இடம்? யாரு பேர்ல பத்திரம் இருக்கு? இந்த இடம் என்ன இடம் தான்? பத்தியம் பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறோம். இது வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்றங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டாதே உன் நொங்க பறிக்கலாங்கிற என்ன. யாரு என்ன பண்றான்னு யாருக்கு தெரியுது? யாரு என்ன பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதே நம்ம என்ன பண்ணலாம்ங்கறது தெரிய வரும். நாங்க இது பண்றோம். அது பண்ணாம்னா வச்சுக்கங்களே. எது எது? காவல் பண்றோம். காவல் அப்படின்னா எதுக்கு காவல்? திணைக்கு. திணைக்குமே காவல் இருக்கா? திணைக்கும் போறதுனாலதான் அது வேறு திணைக்காவல். திணைக்கும் காவல். ஒரு நாளைக்கு போனா ஒரு காவல். ஒரு காவல். அப்ப திணைக்கு இருக்கிறதுனால திணைக்காவல். ஆமா. திணைக்காவலுக்கு கீழே வர்ற மிருகங்களை விரட்டீங்களா, மேல வர்ற பறவைகளை விரட்டீங்களா? கீழே வர்ற மிருகங்களை வந்து என் தம்பி விரட்டேன். மேல வர்ற பறவையை என் தங்கச்சி விரட்டுது. சரிங்க. மேல வர்ற பறவைகள் கிளிகள் இது மாதிரி தானே வரும். காக்கா குருவி எல்லாம் வரும்ல. கொய்ய வரும். கொய்ய வர்ற பறவைகளை எச்சம்படாமல் விரட்டுறது. விரட்டிய எச்சில் படலாம், எச்சம்படக்கூடாது. எச்சம்படக்கூடாது. சரி நான் கேட்கிறேன், குயில் வருமா இல்லையா? வரும். குயில் எல்லா பறவை இனமுமே முட்டை ஓட்டு அடகாத்து குஞ்சு பொரிச்சு வெளியில விடும். ஆமா. குயில் முட்டை ஓட்டு அடகாக்கக்கூடிய தன்மை இருக்கா? முட்டை போடும். அடகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை இல்ல குயிலுக்கு இருக்கா? இல்லைன்னா குயிலோட முட்டையை யாரு அடகாக்குறது? இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறிய? குயில் குயில் என்றால் என்ன? அது ஒரு பறவை. குயில் முட்டையிடுகிறது. அடைகாப்பது எந்த பறவை? காக்கா என்பது குயிலோட கள்ள புருஷன். சபாஸ்ன்றேன் உள்ள ஒருத்தன். அவன் நடிகனா நீ நடிகனா? அதே மாதிரி விளங்க முடியா இருக்கும். நான் சொல்ல விடுங்க, அப்ப நீங்களே சொல்லுங்க. சொல்லு. அப்புறம் என்ன? காக்காவும் குயிலும் சித்தப்பு மக்க பெரியப்ப மக்க மயிர புடுங்கையிலன்னே என இருனே. குயிலும் காக்கையும் ஆதி ஒரு காலத்திலே, இந்த மனிதன் தோன்றிய காலத்திலே இப்பறவைகளும் தோன்றியன. தோன்றும் போது குயிலும் காக்கையும் ஒரு இடத்திலே குளித்து கொண்டிருந்தது. அப்பொழுது காக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல வச்சிருக்கு. அப்பத்தான் குயில் தன் இனிமையான குரலால் பாடியிருக்கு. யாரு கேட்டது? அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா ஆளுமா டோலுமா ஏதோ ஒரு பாட்டு விடியா. அப்ப அழகாக பாடுகிறாயே குயிலே அப்படி என்று இந்த காக்கா கேட்டிருக்கு. அப்பத்தான் குயில் சொன்னுச்சான், நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் நின்று என்னுடைய சத்தத்தை மனிதர்கள் ரசித்து கேட்பதற்காக நான் பறந்து கொண்டே இருப்பேன். ஆனால் என்னுடைய வாரிசுகளையான அந்த முட்டைகளை குஞ்சுகளாக காக்காய் நீ பொறுப்ப என்று சத்தியம் செஞ்சான். அதனாலதான் குயில் முட்டையிடும் போது காக்கா அதை பொறிக்குது. குயில் அதிகாலையிலே கூவுகின்ற சத்தத்தை மக்கள் கேட்டால் மன நிம்மதி பெறுகிறார்கள். இதுதான் விஷயம். 10 வருஷம் இல்ல 50 வருஷத்துக்கு ஒண்ணு ஆசிக்க முடியாது. குயிலுக்கு காக்காக்கி ஒரு கள்ளத்தொடர்பை ஏற்படுத்தி விட்டுட்டியே. கள்ளத்தொடர்பு இல்ல, அது மோத சொன்ன பதில் சரிதான். ஆமா, இவ்வளவு சுத்தியெல்லாம் உள்ள கொண்டு வந்து அது உன்னோட பெரிய விஷயம். சரி, காக்கை அடகுது. குயிலுக்கும் அது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு அடகாத்து குஞ்சு பொறிச்சு வெளியில வரும் பொழுது குயில் குஞ்சை மட்டும் வெட்டி கொத்தி விரட்டி விட்டுட்டு தன்னுடைய குஞ்சை பத்திரப்படுத்திக்கும் அப்படிங்கிற தன்மைங்க. இப்ப காக்கை தானே அடகாக்குது. காக்கை எப்போதுமே ஒத்தக்கண் பார்வையில ஒரு சாயல் பார்வையில பார்க்கும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ராமாயணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன் ஒரு சாயலா காக்கை பார்க்கறது காரணம்? காக்கா நல்லா பார்த்தீங்கன்னா 2 கண்ணுலையும் பார்க்காது, ஒரு கண்ணுலே பார்க்கும். ஏன் ஒரு கண்ணுல பார்க்குது அப்படின்னா, ஆதி காக்கையோட பாட்டன் அவர்தான் சொன்னார். யாரு? காக்கையோட பாட்டன் சொன்னாரா? காக்கையோட பாட்டன். ஆமா, பெரிய காக்கை. ஆமா. என்ன கதை? பூலோகத்திலே, பூலோகம் என்றால் தமிழ்நாட்டிலே காக்கையை
கல்லவெட்டு உடம்புல எரிந்தாலும் உன் காயங்கள் ஆறிவிடும், நீ பறந்து சென்று விடுவாய். ஆனால் இந்த பாலா போன மக்கள் வேட்டையாடுவதற்காக கவட்டா புலி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்திலே உன் கண்ணுல அடிச்சிருவாங்க. அதனால ஒத்த கண்ணு போனாலும் ஒத்த கண்ணு உனக்கு தேவை. அதனாலதான் காக்கா ஒத்த கண்ணோட பாக்குது என்பது ஐதீகம். பொய்யான ஒரு தகவலை சொல்லி விட்டுருக்க, அதுக்கு வேற கைதட்டு வேற வாங்கிட்டு. இது என்ன நீ வாட்டி பொய்னா அப்புறம் என்னது? சொன்னது பொய், உண்மை உனக்கு தெரியும் அந்த விஷயம். ஆனா சொன்ன உண்மைதாங்க. நீ யாரா? சரி, நீ யாருன்னு கேட்டேன். நான் அவருக்கு தம்பி, அவர் எனக்கு மச்சான். அப்படி உனக்கு அவருக்கு நீ தம்பி, உனக்கு அவர் மச்சான். பாத்தீங்களா எப்படி நேர வரையுமே உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து 2 பேர் மேல லூசு போயிலையா? லூசு போயில தேவையில்லாதது இல்லை, நீ உண்மையே தேவையில்லாத நல்ல விஷயம் தேவை. என்ன இல்ல இல்ல, எங்க மதனியா மயந்தேன். மதனியா மயந்தேன் 2 பேரும் ஒரே மாமியாலத்தையும் கட்டியிருக்கோம். எனக்கே படபடந்தே இருக்கு. இரியா, இவன் யாருன்னே தெரியலையே. என்ன இப்படி ஒரு ஒளிப்பானா? என்ன கேட்டீங்க? காக்கா காக்கைக்கு ஏன் ஒத்தக்கண் பார்வை? அதுக்கு ராமாயணத்துக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. படிச்சிருக்கீங்க. நானு உனக்கு தெரியாது. கரடனுக்கு ஆடுனாலும் அது கிருஷ்ணனுடைய வாகனம், மயிலுக்கு ஆடுனாலும் முறியன். எவனாவது காக்காய்க்கு சாமி ஆடுவானப்பா? இல்லை, என்னதான் சொல்ல வந்த? பதில் தெரியலைன்னா சொல்லிட்டு போவேன். அவர் என்ன உங்கள் வீட்டில் வந்து 10 லட்ச ரூபா அவதாரம் கேட்க போகிறாரா? அந்த ஆள் சந்தனம் வாங்க காசு இல்லாமல் தர்றா. பகுமான பல்ல பழக்குது. தெரியும், ரொம்ப அரை வாங்கி போடுவேன். சரி, கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சொல்லுவீங்க. கேள்வி கேட்டால் தான் சொல்ல முடியும். கேட்டுட்டேன் கேள்வி. காக்கைக்கு ஒரு கண்ணை பறிச்சுட்டாங்க. ராமாயணத்துல நடந்த விஷயம். சரி, ஒத்த கண் பார்வையில பாக்குறதுக்கு காரணம் என்ன? ராமாயணத்துல சொல்றேன். ராமாயணத்துக்கு சம்பவம் தான். காக்கைக்கு ஏன் ஒத்த கண்ணு இப்ப சாயல்ல பாக்குது? அதான் காக்கைக்கு ஏன் ஒத்த கண்ணுல மட்டும் பாக்குது? அதானே. ஒத்த கண்ணு இன்னொரு கண்ணு தெரியாது. எதுக்காக? ஏன் ஒத்த கண்ணில் 2 கண்ணு கொண்ட காக்கை? எனக்கு தெரியும்ல. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நாங்க ஆலங்குடியில் போய் உங்களுக்கு காராச்சி வாங்கிட்டு வரேன். பதில் உனக்கு தெரியுமோல? தெரியுமுங்க, தெரியும்ல. அவனுக்கே தெரியாத ஒரு பதிலை மாணவனாக இருந்து இந்த இடத்துல நீங்க பதில் வச்சேன்னா உண்மையிலேயே மக்களால் ஒரு பாராட்டு கைதட்டு வந்துடும். கண்டிப்பா சொல்லுங்க பாப்போம். நான் படிச்சிருக்கேன். சொல்லி அவமானத்தினால சாகணும். நான் சொல்லி பதில சொல்லணும். ஒரு வாத்தியாருக்கு தெரியாத பதிலை மாணவன் சொன்னான்னு இருக்கணும். சரியா சொல்லுவேன். சொல்லுங்க. 2 கண் கொண்ட காக்கை ஏன் ஒத்த கண்ணை கொண்டு பாக்குது, இன்னொரு கண்ணை கொண்டு பார்க்கல? அதான கேட்டியா? ஏன்னா 2 கண்ணு காக்காய்க்கு இருக்கு, ஆனா ஒரு கண்ணை கொண்டுதான் பாக்குது. என்னை உலக்கே வச்சு அடிச்சிடுறீங்களா? ஐயா நீங்க இதை வச்சு அடிச்சு சொல்லுங்க. 2 கண்ணை கொண்டியும் பார்க்கலாம், ஆனா ஏன் ஒத்த கண்ணை கொண்டு பாக்குது? கண்ணை குட்டி காக்கா என்னடா வார்த்தை? ஒத்த கண்ணை சாயல்ல பார்ப்பதற்கு காரணம் கேள்வி நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா சொல்லுங்க. 2 கண்ணு கொண்ட காக்கை ஒத்த கண்ணுல ஏன் பாக்குது அப்படின்னா, இன்னொரு கண்ணுல தூசி எதுவும் விழுந்திருக்கலாம். காரணம் பாருங்க. இது ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயம். வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது. ஆமாங்க. காரணம் ராமாயணத்துல நடந்த ஒரு விஷயம். சரி, அதை நான் வள்ளிக்கிட்டே பேசிக்கிறேன். என்ன விஷயங்கிறத வள்ளிக்கிட்டே பேசிக்கிறேன். காரணம் ராமாயணத்துல ஒரு நடந்த விஷயம். வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் அப்படின்னு நடந்த விஷயம். சரி, சரி, அவங்க என்ன விருப்பமா அது பண்ணிட்டு போயிடும். உள்ள ஆளோலம் சோ அப்படின்னு ஒரு சப்தம். என் தங்கச்சி வள்ளி. அடுத்தபடியாக அவ்வளோதான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் போய் ஒரு மணிக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் காலத்தில் போயிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுது?
அழைத்து வாருங்க. தென்னகத்து திருவுருவம் ஆஹா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓஹோ செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா நமக்கெல்லாம் வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் வந்துதித்த தங்க நிறம் தேவரையா 32 கிராம நிலத்தையும் எழுதி கொடுத்த செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் இப்புவியில் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா வந்துதித்த தங்க நிறம் முக்குள மக்கள் மட்டும் கிடையாது அனைத்து சமுதாய மக்களும் வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா நாமலெல்லாம் வணங்குகின்ற சித்தரதம்